So at last, the World T20 Cup 2026 ஒரு எக்ஸைட்டிங் ஃபினாலேக்கு தயாராகிட்டு இருக்குது. இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்ட். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்தியா ஆர் டெஃபினெட்லி கிளியர் ஃபேவரைட்ஸ், ஹோம் டீம். அதே நேரத்தில் நியூசிலாண்ட் தே ஆர் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். நிறைய நேரத்தில் வந்து இந்தியாவும் நியூசிலாண்டும் எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் 1 or 2 டைம்ஸ் ஃபைனலில் மீட் பண்ணப்போ, ஒரு நாக் அவுட் கேம்ஸில் மீட் பண்ணப்போ நியூசிலாண்ட் ஹேஸ் கம் ஆன் டாப். ஆனால் இந்த பர்டிகுலர் இந்தியன் டீம் ஹேஸ் அ லாட் ஆஃப் கேரக்டர். அது தே ஆர் பிளேயிங் அன் அக்ரெசிவ் ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். நியூசிலாண்டும் இந்த வாட் எவர் அப்செட், தே ஆர் வெரி வெரி ஹை ஆன் எனர்ஜி அண்ட் ஹைலி பாசிட்டிவ் வித் தேர் டாமினேட்டிங் வின் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப சூப்பராக எக்ஸைட்டிங்கான ஃபைனலாக வந்து இருக்க போகுது. அநேகமாக வந்து ரெட் சாயில் பிட்ச்லாம் வந்து அகமதாபாத்தில் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து ப்ராபப்ளி ஒரு ரன் ஃபெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து த ஓப்பனர்ஸ் ஆஃப் நியூசிலாண்ட் 2 பேருமே சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க, டிம் செஃபெட் அண்ட் ஃபின் ஆலன். அதே நேரத்தில் அவங்களோட மிடில் ஆர்டர் வித் ரச்சின் ரவீந்திரா, டாரில் மிச்சல், அவர் கிளென் ஃபிலிப்ஸ், ஈவன் ஜிம் நீஷம், நிறைய ஹிட்டர்ஸ் வந்து இருக்காங்க. பட் அவங்களோட மிடில் ஆர்டர் டெஃபினெட்லி இஸ் மோர் வல்னரபிள் கம்பேர்ட் டு இந்தியா. அதே நேரத்தில் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் இப்போ வருண் சக்கரவர்த்தி சரியான ஃபார்மில் இல்லாததுனால அது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. பட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் இன் வெரி குட் ஃபார்ம். ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து பார்க்குறப்போ அதே நேரத்தில் நியூசிலாண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நிறைய நேரத்தில் வந்துட்டு தே ஹாவ் ரியலி டன் வெல் அகெயின்ஸ்ட் இந்தியா, போத் ஃபெர்குசன் அண்ட் மேட் ஹென்ரி. ஸோ பார்க்குறப்போ வந்து இது ஒரு நல்ல மேட்சப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்தியா டெஃபினெட்லி ஹஸ் அன் எட்ஜ். தே ஆர் அ லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர் ஃபேவரேட்ஸ். ஐ வுட் ரியலி சே தட் ஈவன் 55-45 டு இந்தியா. ஆனால் இது வந்து ஒரு பிக் கேம். ஒரு இஃப் நியூசிலாண்ட் பிக்ஸ் அப் some early inroads into India's batting order, then they have a chance. அதே நேரத்தில் இந்தியா அதை பண்ணாலும் இந்தியா ஹாவ் அ சான்ஸ். ஆர் எந்த டீம் வந்து ஒரு பவர் பிளேயில் வந்துட்டு இஃப் தே காட் ஆஃப் டு எ ஃப்ளையர் ஆர் இஃப் தே போஸ்ட் பிக் டோட்டல், அதுவும் வந்து அவங்களுக்கும் அது சாதகமாக முடியலாம். ஆல் வி வாண்ட் இஸ் எ கிரேட் கான்டெஸ்ட். இந்தியா ஜெயிச்சா we will be extremely happy, but if New Zealand wins also, we will be happy that they finally deserve an ICC title. So I am happy with both outcomes.